இன்ட்யூஷன் அப்படிங்கிறதுக்கு சமமான ஒரு தமிழ் வார்த்தையே இல்லை. ஏன்னா இன்ட்யூஷன்ங்கிறது வந்து ஒரு அஷ்டமகா சித்தி இருக்கு இல்லையா, 8 விதமான சித்திகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மகான்களுக்கெல்லாம் அந்த சித்திகள் பிறக்கும், அதாவது தனித்திறமை அவங்களுக்கு பிறக்கும். அந்த மாதிரி ஒரு சித்திகளில் ஒன்றுதான் அந்த இன்ட்யூஷன். அதை வந்து நம்ம தவறாக உள்ளுணர்வுன்னு புரிஞ்சிட்டு இருக்கோம். இன்ட்யூஷன்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அது வந்து அந்த பிரவாகம் அது உள்ளேந்து வரும். அந்த மாதிரி வரும்போது அது என்றைக்குமே நிற்காதது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இன்ட்யூஷன் இருக்கும், நாளைக்கு இருக்காது. அந்த மாதிரி தானே உள்ளுணர்வுங்கிறது எப்பவுமே தொடர்ச்சியா இருக்கிறது இல்லையே. எப்பதானே நம்மளுக்கு எல்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும், அந்த சமயத்துல நம்ம வந்து கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னாக்கா உள்ளேந்து அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். இல்ல வேற எதையாவது பார்ப்போம், அப்ப அதுக்கு விடை கிடைச்சிடும். இல்ல ஏதாவது ஒரு நம்பரை பார்ப்போம், அதுல இருந்து நம்மளுக்கு வந்து அதுல இருந்து ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் இன்ட்யூஷன் கிடையாது. இது வந்து ஒரு வெறும் உள்ளுணர்வு, அவ்வளவுதான்.